गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. சம்மோகனாய மிலிதாக மதநாதயஸ்தே தொத்தாசிகா பரிமலைர் கிலமோகமாபுகோ தத்தம் த்வயா ச ஜக்ருகுகோ த்ரபயைவ சர்வே சொர்வாசி கர்வ சமனியோ புனரோர்வசியோ தாவோ. நாராயணியத்துல பட்டத்ரி நரநாராயணனான பகவான் உலகத்துல பலவிதமான இடையூறுகள் வந்தா கூட குருவாயூரப்பா உன்னிடத்துல ஒரு தியானத்தை ஈடுபடுத்திண்டு ஒத்தன் பரமபக்தியோட உன்னை தியானம் பண்ணணும்ன்றத உன்னுடைய சரித்திரமானது உத்தமமாக மன்மதனுக்கு அதை விளக்கித்தாமேன்னு சொல்லி நீயும் பரம கருணையோட என்ன பண்ண சிறந்த தபஸ்விகளை அப்பா எந்த விதமான ஒரு சக்தியும் நெருங்க முடியாது. இரண்டாவது தத்தம் த்வயா ச ஜக்ருகுகோ த்ரபயைவ சர்வ ஸ்வர்வாவசி கர்வ சமனிம் புனரோர்வசிம் தாம். மகாவிஷ்ணுவனுடைய கருணை மாத்திரம் இல்ல, அவருடைய சிந்தனையை பாருங்க. தன்னுடைய தவத்தை கலைக்கணும்னு தேவ பெண்களை மன்மதன் அழிச்சுன்னு வந்தான். அவன் திரும்பி மன்னிப்பு கேட்டு நரநாராயண சுவாமியை புகழ்ந்துட்டு கிளம்புற சமயத்துல மன்மதனை கூப்பிட்டார். உனக்கு ஒரு பரிசை கொடுக்கிறேன், அதை கொண்டு உன்னுடைய தலைவனான இந்திரனுக்கு கொடுன்னு தன்னுடைய மனசால ஊர்வசின்ற ஒரு உத்தமமான ஒரு பெண்ணை சிருஷ்டிச்சார். அந்த ஊர்வசிய சொர்வாவசே கர்வ சமனியோ புனரோர்வசியோ மன்மதனுக்கு கொடுக்க அனுப்பினாராம். அவளை அழிச்சுண்டு போச்சையே தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லயே பரமசிரேஷ்டமாக பகவானால சிருஷ்டிக்கப்பட்டவர் ஊருனா பகவானுடைய துணைன்னு அர்த்தம். அதிலேந்து சிருஷ்டிக்கப்பட்டு இந்திரனுக்கு பரிசாக அளிக்கப்பட்டதால் ஊர்வசின்னு அவளுக்கு பேர் வந்தது. அவளையும் அழிச்சுண்டு மன்மதன் மகாவிஷ்ணுவனிடத்துல மன்னிப்பு கேட்டுண்டு குருவாயூரப்பா இந்திரலோகத்தை நோக்கி கிளம்பினா. தாங்களும் தவம் செய்வதற்கு தயாராக இந்த கலியுகம் முடிகிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணும்னு நரநாராயண வேஷத்தை கலைக்காம பத்ரிகாசிரமத்துல தாங்கள் அமர்ந்தேலாமேன்னு இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா உமைமயக்க வந்தவனாம் மன்மதனும் உம்முடைய பணிப்பெண்கள் உயர்வு கண்டே இமையேனோ தாழ்க்காமல் உம்முடைய பணிப்பெண்கள் யாவரையும் தேவர் உலகம் தனில் சேர்த்து அமைவுற்ற ஊர்வசியை தேவசபை தனில் சேர்த்து அமைதி காத்து கண்ணா அமைதி கண்டு சுமையான துன்பத்தை போக்கவென சுமையான துன்பத்தை போக்கவே ஜன குருவாயூர் நின்றவனே கண்ணா கண்ணா போற்றி என்று 16வது தசகத்தினுடைய 7வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி அடுத்த பரிணாமத்தில் 16வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்தில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுக்குள்ள நாம் இப்போது அடைய வேண்டிய ஸ்ரீகிருஷ்ணனுடைய திவ்ய தரிசனத்தை நம்ம அடையலாம். இப்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் ஆஞ்சநேய சுவாமியை தரிசனம் செய்து
கோயிலை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இன்று நாம் செய்த பெரிய பாக்கியம் ஆடி வெள்ளிக்கிழமையாகவும், அது மட்டுமல்லாமல் வரலட்சுமி விரதம். பாக்யாதா லட்சுமி பாரம்மா என்று லட்சுமியை நம் வீட்டிற்கு அழைக்கக்கூடிய இந்த தினத்திலே, இந்த உளுந்தூர்பேட்டையில் தனி சன்னதியாக கோயில் கொண்டிருக்கக்கூடிய கனகவல்லி தாயார் இதோ நலம் தரும் நாராயணியத்தில் நம் வீட்டை தேடி தரிசனத்தை அளிக்க துவங்கிவிட்டாள். உத்தமமான ஒரு விமானம். அந்த விமானத்திலே ஒரு லட்சுமி மட்டுமல்ல, 8 லட்சுமிகளான அஷ்டலட்சுமிகளும் சுதை வடிவத்திலே விமானத்தை சுற்றி ஒவ்வொரு மகாலட்சுமியாக நமக்கு காட்சியை அளிக்க, நாம் உயர்ந்த இந்த தினத்திலே அஷ்டலட்சுமிகளுடைய திவ்ய தரிசனத்தோடு அவர்கள் 4 புறமும் கருட பகவான் பெரிய திருவடியாக கைகூப்பி சுதை வடிவத்திலே விமானத்தில் காட்சியை தர, இதோ தாயாருடைய திவ்ய தரிசனத்திற்காக நாம் உள்ளே நுழைகின்றோம். அங்கேயும் சுதை வடிவத்திலே தாமரை பீடத்திலே மகாலட்சுமியானவள் அமர்ந்த திருக்கோலத்திலே அபயகஸ்தமாகவும் வரதகஸ்தமாகவும் மற்றுமுள்ள 2 திருக்கரங்களிலே தாமரை பூவை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு சொரூபம். உள்ளே நுழைகின்றோம். ஆகா, அழகிய 16 கால் மண்டபத்தினுடைய ஒரு சேவை. அதற்கு முன்னால், அதாவது 16 கால் மண்டபத்தை கடந்து தாயாருடைய சன்னதிக்குள் நுழைகின்றோம். அந்த சன்னதி முகப்பிலே இருபுறமும் யானைகளுடன் கஜலட்சுமியானவள் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு காட்சி அளிக்கின்றார். இந்த உயர்ந்த தினத்திலே நாம் செய்த பாக்கியம் அஷ்டலட்சுமிகளுடைய தரிசனம், பீடத்திலே அமர்ந்த மகாலட்சுமியினுடைய தரிசனம், கஜலட்சுமியினுடைய தரிசனம். அவற்றை கடக்கும் போது மூல வடிவத்திலே இதோ கனகத்தை வர்ஷிக்கக்கூடிய கனகவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனத்தையும் அடைய துவங்கிவிட்டோம். ஆச்சரியமான ரூபத்திலே தாமரை பீடத்தின் மேல் அமர்ந்த திருக்கோலத்திலே நமக்கு இங்கு மகாலட்சுமி காட்சி அளிக்கின்றார். இத்துணை லட்சுமிகள் இங்கு எழுந்தருளி இருப்பதாலோ என்னவோ, இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கூறுகின்றார்கள், வாராவாரம் சனிக்கிழமை அன்று இந்த திருக்கோயிலிலே விசேஷமாக கோமாதாவிற்கு, அதாவது பசுவனுடைய பூஜையானது நடைபெறுகின்றதாம். அனைவரும் தாங்களே பங்கு கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த பூஜையானது வாரம் தவறாமல் இங்கு விசேஷமாக கூறப்படுகின்றது. இதை செய்பவர்கள் சகலவிதமான பலன்களையும் மகாலட்சுமியின் அருளால் அடைகின்றார்கள் என்பதை தலவரலாறு கூறுகின்றது. இதோ மூலவர் கனகவல்லி தாயாருடைய திவ்ய தரிசனம். 4 புஜங்கள், 2 திருக்கரங்களிலே தான் தாமரையை தாங்கிக் கொண்டு, ஒரு திருக்கரம் அபயகஸ்தமாகவும் மற்றொரு திருக்கரம் வரதகஸ்தமாகவும் சிரித்த முகத்துடன் கனகவல்லி தாயார் மூலமூர்த்தியாக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய தாயாருடைய திவ்ய தரிசனத்தோடு இது திருக்கோயிலிலே வெளியே வந்தோமே ஆனால் அங்கு சிறிய ஒரு சுதர்சன சக்கரத்தை தரிசிக்கின்றோம். அதற்கு அருகிலே மகாலட்சுமியை மட்டும் தரிசித்தால் இன்றைய தினத்திலே நமக்கு பலன் இல்லை என்று லட்சுமி நாராயணனாக அவனை சேர்த்து தரிசித்தோமே ஆனால் சர்வ பலன்களையும் அளிப்பார் என்று இதோ லட்சுமி நாராயண பெருமானுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். அவர் அமர்ந்த திருக்கோலத்திலே அழகான திருமுக மண்டலத்தோடு ஊர்த புன்றங்களுடன் திருவன்காப்பை சார்த்திக் கொண்டு நமக்கு அழகான ஒரு சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அது மட்டுமா, ஒரு திருக்கரத்திலே சக்கரத்தை தான் ஏந்திக் கொண்டிருக்க, மற்றொரு திருக்கரமானது தன்னுடைய மடியிலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகாலட்சுமியை அரவணைத்துக் கொண்டிருக்க, 4வது திருக்கரமானது நமக்கெல்லாம் அபயகஸ்தத்தை காட்டக்கூடிய அபயகஸ்தமாகவும் ஒரு திருவடியை தொங்கவிட்டுக் கொண்டு நமக்கு காட்சி அளிக்கின்றார். மகாலட்சுமியும் லாபகமாக கையிலே தாமரை பூவை தாங்கிக் கொண்டு எம்பெருமானுடைய மடியிலே இயற்கையாக அமைந்த ஒரு கிரீடத்தோடு லட்சுமி நாராயண பெருமாளாக எம்பெருமானுடைய திவ்ய தரிசனமும் மகாலட்சுமியினுடைய தரிசனங்களோடு இதோ 16வது தசகத்தினுடைய 8வது ஸ்லோகத்தை கேட்பதற்கு தயாராகிவிட்டோம். பட்டத்திரியும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, திருஷ்டுவாருவசியம் தவ கதம் நிசம்ய சக்கரகா பர்யாகுலோ ஜனி பவ மகிமாவமர்சாத் ஏவம் பிரசல்த ரமணீயதராவதாராத் தொத்தோதிகோ வரத கிருஷ்ணதனுஸ்துவமேவ. நரநாராயணனுடைய அந்த சரித்திரமானது 16வது தசகத்துல 8வது ஸ்லோகத்துல பூர்த்தியானது. அதாவது 16வது தசகத்துல 2 சரித்திரங்கள் ஆரம்பிக்க செய்ய நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். மனு வம்சத்தினுடைய பெருமைகளை எல்லாம் சொன்னார்.
தக்ஷனுடைய 16 பெண்கள் அவன் யார் யாருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னு சொன்னார். அதுல ஒரு பெண்ணுக்கு பகவான் நரநாராயணனாக அவதாரம் பண்ணார்ன்ற கதையெல்லாம் சொன்னார். நரநாராயணன் தவம் செய்வதற்காகவும் சகஸ்ராசுரன் 1000 கவச்சங்கள் படைத்த ஒரு அசுரனை அழிப்பதற்காகவும் அவதாரம் பண்ணார்னு சொன்னார். அந்த தவத்தை கலைப்பதற்காக மன்மதன் வந்தான். அதிலையும் தான் கவலைப்படாம அவனுக்கு ஊர்வசியத்தான் சிருஷ்டிச்சு இந்திரனுக்கு பரிசா கொடுத்துட்டு தாம் தவம் செய்வ ஆரம்பித்தார்னு 16வது தசகத்துல 8வது ஸ்லோகத்துல இப்ப நரநாராயணனுடைய சரித்திரத்தை பத்ரிகாஷ்டிரமத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த தவத்தோட பூர்த்தி பண்ண போறார். அதுக்கப்புறம் இருக்கிற மிச்ச 2 ஸ்லோகங்கள் தக்ஷனுடைய சரித்திரம், தக்ஷன் பண்ணக்கூடிய யாகம், தாக்ஷாயினி சிவபெருமான் சொல்லி கூட அவரை மீறிண்டு தான் அந்த யாகத்துல கலந்துண்டது, தக்ஷ யாகத்துல சிவனை அவமதிச்சதுனால தாக்ஷாயினி அந்த யாகத்தை துவம்சம் பண்ணது, தன்னுடைய பிறவியை விட்டு பார்வதி தேவியாக பிறந்ததுன்னு கடைசி 2 ஸ்லோகத்துல ஆரம்பிக்கச்சே தக்ஷனுடைய அந்த வம்சத்தினுடைய கதை, தசகம் பூர்த்தியாகச்சே 2 ஸ்லோகங்கள்ல அந்த சரித்திரம், நடுவுல நரநாராயணனுடைய அவதாரம்னு பலவிதமான சரித்திரங்கள் கலந்த ஒரு கலவைதான் இந்த 16வது தசகத்தினுடைய உயர்ந்த ஒரு விசேஷம். அதுல நரநாராயணனுடைய கதையை முடிக்கக்கூடிய, அதாவது அவர் தபஸ் பண்ணான்ற அந்த சரித்திரத்தை பூர்த்தி பண்ணக்கூடிய உத்தமமான ஒரு ஸ்லோகம். குருவாயூரப்பா, அந்த ஊர்வசிய மன்மதனானவன் இந்திரனுக்கு கொண்டு கொடுத்தான். இந்திரன் வெட்கி தலையை குனிஞ்சுட்டான். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயண ஸ்வரூபம் தெரியாம எவ்வளவு பெரிய தவசனா பண்ணிட்டேன், அவருடைய பெருமை என்ன, மகிமை என்னன்னு பர்யாகுலாஜனிபம மகிமாவமர் சாத்தே. குருவாயூரப்பா, இப்படிப்பட்ட சாந்தி இல்லாத ஒரு உலகத்துல பரம சாந்தியான உன்னுடைய ஸ்வரூபத்தை நீ பலவிதமான அவதாரங்கள் எடுத்து பெருமைக்கு பெருமை சேர்க்கும் விதமாக நீ பண்ணிருக்கக்கூடிய காரியங்கள்லாம் பார்க்கும் போது எனக்கு ஏவம் பிரசாந்த ரமணீய தராவதாராத்து, சாந்தமான ஒரு அவதாரம். நரநாராயணனுடைய பெருமையை முடிக்கச்சே சொன்னார். உயர்ந்த அவதாரம் மாத்திரம் இல்ல, பிரசாந்த ரமணீய. ரமணீயன்னா ரமணீயம்னா என்ன சொல்லுவோம், அழகுக்கு அழகு. அப்படிப்பட்ட ஒரு அழகு. நீ தபஸ் பண்ணாலும் அழகு, யுத்தம் பண்ணாலும் அழகு. நீ அதே சமயத்துல மன்மதனுக்கு சிருஷ்டி பண்ணி கொடுத்த ஊர்வசியும் அழகு. ஆக அழகே நிறைஞ்ச, அதே சமயத்துல யோகத்தினுடைய தபோபலமும் நிறைஞ்ச ரமணீய தவா அவதாராத்து அப்படியெல்லாம் புகழ ஆரம்பிச்சாராம். உடனே பட்டத்திரிக்கு பயம் வந்துருத்தான். நாம உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கிறது குருவாயூர் கிருஷ்ணன்டக்க. ஏற்கனவே சொல்லிட்டோம், குருவாயூர் கண்ணனும் நரநாராயணனும் பத்ரி நாராயணனும் பதரிகாசிரமமும் குருவாயூரும் எந்த விதத்துல ஒத்து போறதுன்னு ஏற்கனவே நாம சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த ஸ்லோகம் முடியச்சே 3வது வரியில நரநாராயண சுவாமிய ரொம்ப புகழறமே, இதனால குருவாயூரப்பனுக்கு கோபம் வந்துருமோன்னு இவருக்கு பயம் வந்துருத்தான். நான் இங்க கிருஷ்ணனா உட்கார்ந்து இருக்கேன், நீ முழுக்க முழுக்க நரநாராயணனுடைய பெருமையை சொல்லிட்டு இருக்கேன்னு. அதனால என்ன பண்ணார், தொத்தோதிகோ வரத கிருஷ்ண தனுஸ்தமேவ தொத்தோதிகோ. குருவாயூரப்பா, நரநாராயணன் வராக அவதாரம், பலவிதமான கபிலோபதேசம், எத்தனை சரித்திரங்களை நான் சொன்னா கூட எங்க குருவாயூர் கிருஷ்ணனான உன்னுடைய கிருஷ்ணாவதாரத்துக்கு என உலகத்துல ஏதாவது இருக்காடா? பின்னாடி வரக்கூடிய சரித்திரங்கள்ல இது எல்லாத்துக்கும் மேல நீ கிருஷ்ணனா அவதாரம் பண்றதும், நந்தகோகுலத்துல வளர்றதும், பாலலீலைகளை பண்றதும், பாரத யுத்தத்தை நடத்துறதும், பார்த்த சாரதியாக சேவை கொடுக்கறதும், அந்த பெரிய சரித்திரங்கள்லாம் பார்த்தா எல்லாருடைய மகிமையை விட உன் மகிமைத்தான் பெருசா இருக்கும்னு தோன்றதுன்னு குழந்தையோனோ கிருஷ்ணன் குருவாயூரப்பனுக்கு கோபம் வந்துட போறதேன்னு அவனை புகழ்ந்து இந்த தசகத்தை முடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். எவ்வாறு முடிக்கிறார்? கிருஷ்ணனோட முடிக்கல, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளையும் சேர்த்து புகழ்ந்து இந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அதனுடைய அழக நாம் இத்திருக்கோயிலில் மற்றொரு சன்னதியின் திவ்ய தரிசனத்தோடு அடுத்த பகுதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்